எங்கேருந்து குதிச்சிருக்கா பாரு, எப்படி செதறி போயிருக்கா பாரு. ஸ்டீவ். எஸ் சார். பிரீஃப் கொடு. உடம்ப பார்க்கும்போது மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரியுது. அது மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அதோட இங்கே சுற்றி எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. அதனால எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல சார். கிராமத்தாளுங்க ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு. ஏதோ தெருக்கூத்து தான் நடக்குதுன்னு அவங்களும் சரியாக கண்டுக்கல சார். சரி, இந்த பொண்ணு யாரு? பேரு சாம்பனட். 18-19 வயசு வரைக்கும் பேங்காக்ல இருந்திருக்காங்க. ஐடியல் கிளப் 17ல இவங்க வேலை பார்த்துருக்காங்க சார். ஐடியல் கிளப் 17? ஆமாம் சார். அது தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஒரே நிமிஷம் சார், நான் காட்டுறேன் அது என்ன இடம்னு. நாங்கள் 2 தடவை போயிருக்கேன். முதல்ல சரி, போதும் நிறுத்து. இதுக்கு மேலே ஆடின. சாரி சார், மன்னிச்சிருங்க. சரி இரு. கிளப் 17னா என்ன? அங்கே என்னதான் நடக்கும்? அங்கே இவங்க என்ன செய்வாங்க? கிளப் 17ங்கிறது பெரிய ஆளுங்க போகிற இடம். அங்கே நிறைய அழகான பொண்ணுங்களாம் இருப்பாங்க சார். செத்து போன பொண்ணோட கையில் இது இருந்துச்சு சார். பாரு, கத்தியால குத்திடுவாங்கன்னு பயந்துருக்கா. ஆமாம், நீ என்ன பார்க்குற? இந்தாங்க பாஸ். அப்பா வேண்டாம் அப்பா, ப்ளீஸ். என்ன என் பொண்ணு உன்ன மாதிரி முட்டாளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ உன்ன மாதிரி குள்ளமாவும் இருக்க மாட்டா. எக்கனாமில எவ்வளவு இன்இக்வாலிட்டி இருக்குன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அரசியல்வாதிய குழந்தைங்க குடிக்கிற பால்ல கூட ஊழல் பண்றாங்க. பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் கூட கொடுக்கறது இல்ல. அதனாலதான் இந்த புள்ள பாக்குறதுக்கு குள்ளமா இருக்கு. வளர்றன்னு சொல்லி இதுங்கெல்லாம் வளராமலே இருக்கு. இதுக்கு மேல என்னால போறதுக்கு முடியாது. நான் குட்டியா தான் இருக்கேன். அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? உன் பொண்ணு வேணா குட்டியா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என் அப்பா என்னைக்கு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணதே கிடையாது. சரியான முட்டாள் நீதான். குள்ளமா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? குள்ளமா இருக்கிறதுல என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லுடா, சொல்லு. என்னோட தப்பா? சொல்லுடா, என்னோட தப்பா? உன்னை இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. மிஸ்டி, நம்ம சேனல் ஆளுங்க எல்லாரையும் காட்டு மிராண்டிங்க மாதிரி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு லைவ்ல போய் இப்படி யாராவது நடந்துக்குவாங்களா? அண்ணா டைரக்டர், சீப் பண்ண அந்த பைத்தியக்காரத்தனமான வேலையால தான் இன்னைக்கு அந்த ஆளு உயிரோட இருக்கான், புரியுதா? நாம அவளை ஹீரோவா பார்க்கணும். இல்லைனா அந்த ஆளு செத்து போயிட்டான்ற நியூஸை தான் நம்ம போட்டிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும். என்ன அது உண்மை தானே? இப்போதைக்கு நாம நல்ல நியூஸ் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கோங்க. மிஸ்டே, நீங்களும் உங்க டீமும் ஒரு ஸ்பெஷல் நியூஸை கவர் பண்ணணும். நிஜமாவா? ஆக்சுவலா இத பத்தி நானே யோசிச்சு வச்சிருந்தேன். மீட்டிங்ல உங்களுக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு இருந்தேன் சார். மைக்ரேட் வர்க்கர்ஸ், எல்ஜிபிடி லா, அப்புறம் புதுசா கட்டுற அண்ணா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. குழந்தைங்க குடிக்கிற பால்ல நீ சொன்ன எல்லாத்தையும் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது ப்ரோக்ராமுக்காக புதுசா நீ ஏதாவது யோசிக்கணும். கொஞ்சம் புதுசா யோசிக்க முயற்சி பண்ணு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், போர்டு இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதோட பேரு கை கயாம் எம் கா கோன் கோன் கா கெம். கை கயாம் எம் கா கும் கும் கா கெம். அத பத்தி யோசிங்க, சரியா? ஓகே, உனக்கு புரிஞ்சுதா? கை கயாம் யம் காக்கும் கும் காம்கின். என்ன கன்றாவி பேர் இது. இவ்ளோ பெருசா இருக்கு. இதோ படத்துல வர மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கொஞ்சம் மெதுவா சொல்றியா ப்ளீஸ்? கேட்டானுங்கன்னா வேலையை விட்டே துரத்திடுவானுங்க. ஏய், கொஞ்சம் நில்லு. புருவெல்லாம் எப்படி அந்நியவனா இருக்கு பாரு. என்ன சொன்னது நம்பிட்டா லூசு. நில்லுடா, நில்லுடா சொன்ன. ஒண்ணு குடி பார்க்கலாம். சாய்மாயனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பெற்றுவாங். இதுக்கு முன்னால நம்ம ஃபாவை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். இந்த செக்மெண்ட்ல நான் காதலோட கடுமையா உழைக்க போறேன். மிஸ்டர் ஃபா, உங்களுக்கு யாராவது காதலி இருக்காங்களா? அவ உன்னோட இன்டர்ன்ஷிப்ல தானே இங்க வந்தா. அவளுக்கு பாரு தனி ப்ரோக்ராமே கிடைச்சிருச்சு. நாம கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். மாஃபியா, ட்ரக் டீலர்ஸை பத்தி
எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜனங்களுக்கு தெரியாத ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி ஏதாவது பேசலாமே. யூனிவர்சிட்டியில் நீ சைட் அடிச்ச உன் சீனியர் அவன் தானே இவன்? இது அந்த மிஸ்டர் ஃபா தானே? லவ் பண்ண டைம் இல்லைன்னு விட்டுட்டு போனவன் தானே? இவனை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு தானே எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு இருக்கேன். இவன் ஃபோட்டோ வச்சுட்டு தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. உன்கிட்ட எப்பயாவது யாராவது தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுனால செத்துடுவேன்னு சொல்லிருக்காங்களா? ஏய், நான் எடுத்து தரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நானே எடுத்துட்டேன். கடவுளே, பார்க்க முடியல. பெண்ணை எப்படி செக்ஸியாக எடுக்கிறதுன்னு பார்த்துக்க. உன்னாலையும் பண்ண முடியும்ல. ஒரு வேலை நீயும் வாய மூடிட்டு இருக்கணும். சைமா யங் குட் பை சொல்ற நேரம் வந்துருச்சு. மிஸ்டர் ஃபாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வேற ஏதாவது விஷயம்னா சரி, வா, நம்ம நான் ஷோ கிளம்பலாம். இல்லாம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கால் பண்ணலாமா? உங்க நம்பர் கிடைக்குமா? நிச்சயமா. ரொம்ப நன்றி. அடி. ஓகே. இந்த ஷோ தான் இந்த ஸ்டேஷனோட பெஸ்ட் ப்ரோக்ராமா? எவன் எங்க விழுவான், எப்போ செக்ஸியா இருக்கும்னு காட்டுறதுதான் இந்த ப்ரோக்ராமா? இப்படிலாம் எங்கனால செய்ய முடியாது. சீ, உன்னால என்ன முடியும் முடியாதுங்கிறது இல்ல, நீ இது வரைக்கும் உருப்படியா என்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ புதுசா ஆசமா ஏதாவது பண்ணணும்னு பார்க்கறோம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு பதிலா புதுசா ஒரு ஸ்டார் வருவா. அதுக்கப்புறம் உன்னை எல்லாரும் மறந்துடுவாங்க. ஷிஷு, ஆ, இருங்க மிஸ்டர் ஃபா. எத்தனை தடவை சொல்றது சீனு கூப்பிடுன்னு? சீ சொன்னா நாயின்னு அர்த்தம். சரி, என்ன விஷயம்? அது பார்த்தேன், பேசலான்னு வந்தேன். என்ன பேசணும்? ஒரு முக்கியமான விஷயம். என்னோட ஆஃபீஸ்க்கு உன்னால வர முடியுமா? ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். இருந்தாலும் உனக்காக வரேன். ஓகே, அப்போ நீ இப்பவே என் கூட வரியா? கண்டிப்பா. சரி, கிளம்பலாம். கை விடுறீங்களா? என் நம்பர் கூட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன? ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சது. இந்த இடத்துல வேலை செய்கிற பொண்ணுன்னு சொன்னாங்க. பாவம். நிச்சயமா இதுக்கு பின்னால தாயை சேர்ந்த ஒரு பெரிய மனுஷனுடைய கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதோட எந்த ஸ்டேஷன்லையும் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இல்லை. விசித்திரமா இல்லை? சரி, என்கிட்ட எதுக்காக இதை பத்தி சொல்ற? உண்மையை சொல்லணும்னா, இப்போ நீ புது நியூஸ் கவரேஜுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு நீ தேடுற விஷயம் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி? அது நீ அந்த கிளப்புக்குள்ளே அங்கே வேலை செய்கிற பொண்ணு மாதிரி போகணும். மாறு விஷயத்தில் போய் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோ. ஓனரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடி. இந்த கேஸை மட்டும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய நியூஸ் கிடைக்கும். ஆனா இதுக்குள்ள இறங்குறதுனால எனக்கு எந்த ஆபத்தும் வராதா? அதை பற்றி நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன்.